இங்கேருந்து கிளம்பி வெளியூர் போய் பாதி ராத்திரியில் கதவை தட்டி திறந்து பார்த்தா இவங்க நின்று இருக்கும். அப்போ சந்தேகத்தின் உச்சத்தில் இருக்காங்க. ஒரு லிமிட்டாக நீங்கள் அது எப்பவுமே வச்சுக்கணும். பட் சிம்பு வந்து இப்படி ஒரு கருத்தை சொல்கிறாரு. ஆனால் அவர் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காராங்கிறது முதல்ல அதை பார்க்கணும். இன்னொன்று அந்த முதல் போஸ்டரை வந்து விமர்சனம் பண்ணதில் கூட ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா அஜித் வந்து ஒரு ஆக்ஷன் பேஸ்டாக பார்க்கணும்னு நினச்சவங்க என்னடா ஒரு பையை தூக்கிட்டு வராருன்னு ட்ரால் பண்ணிருக்கு. பட் இந்த போஸ்டருக்கு என்ன இது நல்லா தானே இருக்குது. ஏன் இதை வந்து ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே அவ்வளவு பயிற்சிகள் அவருக்கு இப்போ விட்டா ஒரு பெரிய கபடி வீரராக போய் கோல்டு மெடல் வாங்கிட்டு. சிவகார்த்திகேயனை பொறுத்தளவுக்கு அவருடைய 25வது படம் சுதா கொங்கரா படமா இருந்தால் நல்லா இருக்கும்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் 25வது படம் அவர் கமிட் பண்ணியிருக்கிறது வெங்கட் பிரபு படம். இந்த கோட்டு பெரிய ஹிட் ஆயிடுச்சுன்னா எனக்கு என்னன்னா விஜய் ரசிகர்கள் உள்ள பூந்துட்டாங்க. ஏன்னா அஜித் எப்படி வந்தாலும் ரசிகர். துல்கர் சல்மானும் ஜெயம் ரவியும் அந்த படத்துல இருந்தாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் வெளியில போன பிறகு அந்த கேரக்டருக்கு வேற ஆளை அவர் தேடவே இல்லை. அந்த கேரக்டரே தூக்கிட்டாரு. நிச்சயமா சீரியஸான ஒரு ஆப்ரேஷன் தான். அவங்க உடம்புல இருந்து ஒரு பகுதியை வணக்கம் வணக்கம், வெல்கம் டு பேப்பர் வெயிட் தமிழ். நன்றி. அண்ட் ஜெயம் ரவியை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி அவங்க ஒய்ஃப் திடீர்னு ரொம்ப பொசசிவ் ஆகிட்டாங்க. அதன் காரணமாக தான் அந்த பிரிவுன்றது நடக்க போது இன்னும் அஃபிஷியலாக வரல. அப்படி என்னுடைய கேள்வி என்னன்னா, கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னா அந்த பொசசிவ்னஸ் முன்னாடியிலேருந்து இருந்திருக்கணும். திடுப்புன்னு இந்த பொசசிவ்னஸ் வந்ததுக்கான காரணம் என்ன? அது பின்னணியில் ஏதாவது கதைகள் இருக்கா? இல்லை, பொசசிவ்னஸ் கிடையாது, சந்தேகம். ஓகே, நீங்கள் அவர் ஒழுங்காக இருக்காராங்கிறது கண்காணிக்கிறது இருக்குல்ல. அவங்களே ஒரு உளவுத்துறையாக இருந்து செயல்படுறது, அது யாராக இருந்தாலும் இறைச்சிடும். சந்தேகப்படுகிற மனைவியோ சந்தேகப்படுகிற கணவனோ இருந்தால் அந்த இது வந்து நீடிக்காது. ஸோ அதுதான் இவங்க விஷயத்தில் நடந்தது. நம்ம கேள்விப்படுற பல தகவல்களை வெளிப்படையாக பேச முடியாது. ஆனாலும் அவங்க பண்ணது கொஞ்சம் அதிகம்தாங்கிற அளவுக்கு இருக்குது. அதெல்லாம் திடீர்னு வந்து எங்கேயோ வெளியூரில் ஒரு ஷூட்டிங்கில் அவர் இருக்கும்போது இங்கேருந்து கிளம்பி வெளியூர் போய் பாதி ராத்திரியில் கதவை தட்டி திறந்து பார்த்தா இவங்க நின்று இருக்கும். அப்போ சந்தேகத்தின் உச்சத்தில் இருக்காங்க அவங்க. கண்டிப்பாக இவர் வந்து ஒழுங்காக தான் இருக்காரா அதை நம்ம செக் பண்ணும்போது அப்போ ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ எரிச்சல். ஸோ அதுதான் இந்த விஷயத்தில் நடந்துருக்கு. அண்டு இந்தியன் 2 ஓடி ஆடியோ லான்ச், அதில் சிலம்பரசன் சொல்லியிருந்தாரு, இது வரைக்கும் எனக்கு இந்த உடம்பை பார்த்துக்கணும் அப்படின்றத பற்றி நான் யோசிச்சதே இல்லை. இப்போ தான் ரீசெண்ட் டைம்ஸ் அதை புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது, உங்களுக்கு முன்னாடியே புரியணுன்றதுனால நான் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறேன். நீங்கள் உடம்பை பத்திரமா பார்த்துக்கணும். இதுக்கான அர்த்தம் என்னன்னா, ஏன்னா அவர் எப்பயுமே ஒரு மேடையில் பேசுகிறாருன்னா எந்த ஒரு பாயிண்டாக இருந்தாலும் லைஃப்பில் அடிபட்டு தான் மற்றவங்களுக்கு சொல்லுவார். இது ஏதோ நடந்திருக்கு அப்படின்ற ஒரு கொஸ்டின் நமக்குள்ளே எழுது. அது என்ன நடந்தது? உடம்பு வந்து சரியாக வச்சுக்கணும்னு அவர் சொன்னதை இப்போவும் கடைபிடிக்கிறாராங்கிற டவுட் எனக்கு வருது. ஏன்னா 2 மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்டில் ஒன்று பார்த்தேன், ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஒரு மனுஷன் இழைக்கலாம், ரொம்ப இழைச்சிடக்கூடாது இல்லை, அப்படியே விட விட விடன்னு ஒல்லியாக பரிதாபமாக இருக்காரு. அதுவும் தாடி மீசையுமா இருக்காரா. என்னதான் நீங்கள் படத்தில் கேரக்டருக்காக வச்சா கூட நீங்கள் அதுலேயும் ஒரு அளவு இருக்குது. அளவு தாண்டி இழைக்கும் போது அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக மாறும். இப்போ விக்ரமெல்லாம் இருக்காருன்னு வைங்களேன், இழைக்கிறது உடம்பு ஏற்றுறது, இழைக்கிறது உடம்பு ஏற்றுறதுன்னு இப்போ அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா 1000 பிரச்சனை இருக்கும் அந்த உடம்பு. கண்டிப்பாக அவர் வெளியில் சொல்ல மாட்டாரே தவிர போய் கேட்டிங்கன்னா அவ்வளோ பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி நம்ம உடம்புங்கிறது இவங்க நினச்ச மாதிரி இறக்கிக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. ஒரு லிமிட்டாக நீங்கள் அது எப்போவுமே வச்சுக்கணும். பட் சிம்பு வந்து இப்படி ஒரு கருத்தை சொல்கிறாரு. ஆனால் அவர் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காராங்கிறது முதல்ல அதை பார்க்கணும். ஏன்னா அவர் உடம்பு அவர் சரியாக வச்சுக்கலங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏதோ படத்துக்காக அவ்வளவு இழைக்க வேண்டிய அவசியம் இல்லையா. அண்டு கமல் சாரும் அந்த இந்தியன் 2 ஆடியோ லான்ச்சில் சிம்புவை பற்றி பயங்கரமாக பெருமையாக பேசினார். அண்ட் தக் லைஃப் ஆடியோ ஷூட்டிங் இப்போ வரைக்கும் எப்படின்னா போயிட்டுருக்கு? அதான் மணிரத்னம் எப்போவுமே படத்தை வந்து 35 நாள் 40 நாள் தாண்டி எடுத்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு 100 நாளை நெருங்குது. அதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஆமாம், அப்போ வந்து ஏதோ அந்த படத்தில் ஒரு வித்தியாசமாக ஏதாவது ஒன்று யோசிக்கிறாரா, அல்லது ஒரு படத்தில் கதையெல்லாம் நிறையா மாற்றினதெல்லாம் தகவல். ஏன்னா துல்கர் சல்மானும் ஜெயம் ரவியும் அந்த படத்தில் இருந்தாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் வெளியில் போன பிறகு அந்த கேரக்டருக்கு வேற ஆளை அவர் தேடவே இல்லை. அந்த கேரக்டரே தூக்கிட்டார் படத்தில். தூக்கிட்டு இப்போ சிம்புவும் கமலும் தான். அதுக்காக கதையை அவர் டோட்டலாக மாற்ற வேண்டியதாக போச்சு. சிம்புக்கிட்டையும் நிறையா டேட் அதுக்கப்புறம் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் அவரே கொஞ்சம் அதிக நாட்கள் இந்த படத்தை எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்குது. இந்த துருவிக்ரம் அடுத்தடுத்து ஒரு நிறைய லைன் அப்லாம் சொல்கிறாங்க, ஆனால் எதுவுமே மூவ் ஆக மாட்டேங்குது. அதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு இல்லை, முதல் கோணல் முற்றிலும் கோணலாக ஆயிடக்கூடாதுன்னு அவர் பார்க்குறாரு. ஏன்னா முதல் படம் வந்து அவங்க அப்பாவுடைய அட்வைஸ் பேரில் பாலாட்டா போய் மாட்டினார். அது வந்து அவங்க நினச்ச மாதிரி இல்லை. அதுக்கப்புறமும் பெரிய இயக்குனர்களை நம்பி போகும்போது அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கவனமாக இருக்காங்க. இப்போ மாரி செல்வராஜ் படம் கூட
ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே அவ்வளவு பயிற்சிகள் அவருக்கு. ஓகே. இப்போ விட்டா ஒரு பெரிய கபடி வீரராக போய் கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்துருவாரு. அந்த அளவுக்கு பயிற்சி எடுத்து ஒரு முழு வீரராகவே மாத்திட்டாங்க. படத்துக்கு தான், ஆனாலும் எதுக்கு அவ்வளோ பயிற்சின்னு தெரியல. ஒரு 6 மாசமா அவருக்கு ட்ரைனிங்னே கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அவர் முழு கபடி வீரனா இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. எதிர்பார்த்ததை விட நாட்கள் ஜாஸ்தியாகி போச்சு. இல்லைன்னா அவர் சுதா கொங்கரா படத்தில் நடிச்சிருக்கணும். கண்டிப்பா. அவர் ஒரு பியூர் லவ் ஸ்டோரி அவங்க எடுக்க போறாங்க. அதில் ஆமாம், சுதா கொங்கராவே அவங்க ஆக்ஷன் ஸ்டைலை விட்டுட்டு முழுக்க ஒரு லவ் ஸ்டோரி எடுக்க போகிறாங்க. அதில் வந்து துருவ் தான் ஹீரோ. ஸோ இவங்க டேட்டு மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இவங்க ரெடியாக இருக்காங்க, அவங்க ரெடியாக இல்லை. மாரி செல்வராஜ் வந்து இன்னும் பல மாதங்கள் ஆகும், அதனால் நீங்கள் எங்களுக்காக வெயிட் பண்ணாதீங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்ட்டார் சுதாட்ட. ஸோ இப்படி இருக்குது. ஸோ இந்த படம் வந்த பிறகு அடுத்து சுதா கொங்கரா படம் தான். அப்போ அவருடைய கிராஃப் கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது. கரெக்டாக. அதனால் லேட்டாக வந்தாலும் கொஞ்சம் நல்லா வருவார். சுதா கொங்காரான இந்த புறநானூறு வந்து டிராப் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த புறநானூறுல நீங்களே சொல்லி இந்த தனுஷ் நீங்க, அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் நீங்க, இவங்க 2 பேர்ல யாருன்னு பண்ண போறான்? 2 பேருமே அந்த கதைக்காக போட்டி போடுறாங்க. அதுதான் இப்போ இதில் இருக்கிற முக்கியமான விஷயம். அவங்க சுதா கொங்கரா வரும் பொழுது இங்கே யார் அவைலபிளாக இருப்பாங்களோ அவங்களோட ட்ராவல் பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருக்கு. சிவகார்த்திகேயனை பொறுத்தளவுக்கு அவருடைய 25வது படம் சுதா கொங்கரா படமாக இருந்தால் நல்லா இருக்கும்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் 25வது படம் அவர் கமிட் பண்ணியிருக்கிறது வெங்கட் பிரபு படம். இந்த கோட்டு பெரிய ஹிட் ஆகிடுச்சுன்னா வெங்கட் பிரபுவோட ட்ராவல் பண்ணுவார், ஹிட் ஆகலைன்னா சுதா கொங்கராவோட. இது இப்படி தான் அவருடைய ஆப்ஷன் இருக்குது. இந்த பக்கம் தனுஷ் வந்து புறநானூறு நல்லா இருக்கு நான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த கதையெல்லாம் அவர் கேட்டிருக்காரு, நல்லா இருக்கு நான் பண்ணுறேன் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காரு. ஆனால் வரிசையாக அவருக்கு கமிட்மெண்ட் இருக்குது. ஒருவேளை சுதா கொங்கரா அந்த கதையோட இவருக்காக வெயிட் பண்ணாங்கன்னா நிச்சயமாக இவரோட ட்ராவல் பண்ணுவாங்க. அதுமாரி ஒரு குழப்பத்தில் போயிட்டு. அண்டு சிவகார்த்திகேயன் அடுத்தடுத்தவருடைய லைனப்ல சிபி சக்கரவர்த்தி இருக்காருன்றாங்க. நீங்க சொன்ன வெங்கட் பிரபு, அதுக்கப்புறம் சுதா கொங்கரா, ஒரு லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கு. அடுத்தவர் யார் படம் தான் பண்ண போறாரு? இப்போதைக்கு முருகதாஸ் படம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து சிபி சக்கரவர்த்தி படம், வெங்கட் பிரபு படம் ஒன்று இருக்கு. ஸோ இதில் சிபி சக்கரவர்த்தியா வெங்கட் பிரபுவான்னு தெரியல. ஓகே. ஏன்னா வெங்கட் பிரபு வந்து சத்யஜோதிக்கு பண்ணியே ஆகணும், அதுதான் சிவகார்த்திகேயன் படம் ப்ராஜெக்ட். ஸோ அது மாதிரி ஏதோ ஒரு அதில் வந்து லைனப்பில் ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. பட் எதை பண்ண போகிறாருன்னு தெரியல. இதில் வந்து இவர் வேற இருக்கார் இந்த லிஸ்ட்டில், ஹச்சி வினோத்தும் இருக்கார். ஆமாம், அவரும் கதை சொல்லியிருக்காரு. அவருடையும் படம் பண்ண போகிறார். இது எப்போ நடந்துச்சு? இது நடுவில் இப்போ இவர் விஜய்க்காக கதை ரெடி பண்ணிட்டு இருக்கும்போதே ஹச்சி வினோத்தை சிவகார்த்திகேயனே கான்டாக்ட் பண்ணி, சார் எனக்கு ஒரு கதை சொல்லுங்கள், நம்ம அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணலான்னு சொல்லி அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அஜித் ஒரு பக்கம் கூப்பிட்டுருக்கிறாரு ஹச்சி வினோத்தை. ஆமாம், அவ்வளோ பரபரப்பாக போயிட்டு பயங்கர பிஸியான ஒரு டேரக்டர் ஹெச் வினோத்தாவா இருக்காரு. கடைசியான சூர்யா தொடர்ந்து நல்ல நல்ல டேரக்டர்ஸை எதனால வேணான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா வாடிவாசலும் நடக்குமா நடக்காதான்னு தெரில, புறநானூறு நடக்காதுன்னே தெரிஞ்சு போச்சு. அவருடைய செலெக்ஷன்லாம் நல்லா இருக்கு, ஆனால் பக்கத்தில் போகும்போது வேண்டான்னு போயிடுறாரு. அதுக்கான காரணம் என்ன? இல்லை, அவரும் பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கார் மும்பையா சென்னையா? ஏன்னா முடிவுகளை எடுக்கிறதுக்கு யாரெல்லாம் தடுமாறுறாங்களோ அவங்களுக்கு பர்சனலாக சில பிரச்சனைகள் இருக்குங்கிற மாதிரி நம்மளா புரிஞ்சுக்கணும். ஸோ அவரும் அந்த மாதிரி தான் பெரிய குழப்பத்தில் இருக்கார். பட் கங்குவாவை ரொம்ப நம்புறாரு அவர். கங்குவா வந்த பிறகு இது எல்லாமே சரியாகும்னு நினைக்கிறாரு. பார்க்கலாம். கங்குவா எப்படின்னு வந்திருக்கு? கேள்விப்பட்ட வரைக்கும் நல்லா வந்திருக்குன்றாங்க, படம் பார்த்தவங்களாம் ஆகுங்கிறாங்க. நம்ம பார்த்தது நம்ம பலகாரம் சாப்பிட்டு சொல்ல முடியும். நான் விடாமுயற்சிண்ணே 2 போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் போஸ்டரு அதிரி புதிரியான ட்ரால்னு, 2வது போஸ்டர் கொஞ்சம் கம்மியான ட்ரால். இதை எப்படி பாக்குறீங்க? எனக்கு என்னன்னா விஜய் ரசிகர்கள் உள்ள பூந்துட்டாங்க. ஏன்னா அஜித் எப்படி வந்தாலும் ரசிப்பதற்கு அவங்க ரசிகர்கள் ரெடியாக இருக்காங்க. இந்த நடுநிலையான ரசிகர்கள் நாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் உள்ள வருது இல்லை, அது விஜய் ரசிகர்களாக இருப்பதற்கே வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, அந்த முதல் போஸ்டரை வந்து விமர்சனம் பண்ணதில் கூட ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா அஜித் வந்து ஒரு ஆக்ஷன் பேஸ்டாக பார்க்கணும்னு நினச்சவங்க என்னடா ஒரு பையை தூக்கிட்டு வராருன்னு ட்ரால் பண்ணிடலாம். பட் இந்த போஸ்டருக்கு என்ன, இது நல்லா தானே இருக்குது, ஏன் இதை வந்து ட்ரால் பண்ணுறாங்கன்னு தெரில. அதான் நான் சொன்ன மாதிரி விஜய் ரசிகர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு. அண்டு அவர் அந்த விடாமுயற்சி ஷூட்டை விட்டுட்டு ஷாலினிக்கு ஆப்ரேஷன் வந்து பார்த்தாருன்னு சொன்னா, என்ன ஆப்ரேஷன்னா அது அவ்வளோ சீரியஸான ஒரு விஷயம். அவர் நேரில் வந்து அவங்கள பார்த்துட்டு போனோம் அப்படின்றாரு. நிச்சயமாக சீரியஸான ஒரு ஆப்ரேஷன் தான். ஓகே. அவங்க உடம்புலேருந்து ஒரு பகுதியை வெட்டி எடுக்கிற அளவுக்கு ஒரு ஆப்ரேஷன் இது. ஸோ அதனால் ரொம்ப சீரியஸான ஆப்ரேஷன் தான். அவர் வந்து இப்போ அவர் அங்கே இருந்து இந்த ஷூட்டிங்கை எப்படியா கண்டினியூ பண்ணணும்னு தான் நினைக்கிறாரு. பட் இருந்தாலும் இங்கே வந்து அவரும் ரொம்ப மனைவி மேலே ரொம்ப பொசசிவாக இருக்கிற ஒருத்தர்.
அப்படிலாம் இப்போ மற்ற நடிகர்கள் மாதிரிலாம் இல்லை. அவர் ரொம்ப உண்மையான அன்போட இருக்கிற ஒருத்தர் அவர். ஸோ அதனால அவருக்கு இருப்பு கொள்ளாமல் கிளம்பி வந்துட்டார். நல்ல வேலையாக வந்துட்டு திரும்ப 8ஆம் தேதி சொன்ன மாதிரியே கிளம்பி போய் ஜாயின் பண்ணிட்டார். இப்போ விடாமுயற்சி எப்படின்னா போயிட்டு இருக்கு? போயிட்டு முடிச்சிருவாங்க. ஓகே, இந்த முறை முடிச்சுட்டு தான் வராரு அஜித். ஓகே. அண்ட் அடுத்து குட் பேட் அப்படின்னு போயிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு இருக்கு? அடுத்து எப்போ பிளான் பண்ணியிருக்காங்க? அது இதான் இதை முடிச்ச உடனே அதுக்கு போயிடுவார். நடுவில் கேப்பே கிடையாது. ஓ ஆமாம், நடுவில் ஏன்னா அது ரிலீஸ் டேட் போட்டாங்க பொங்கல்னு. ஆமாம், அது போய் தானே ஆகும். கண்டிப்பாக. தேங்க்யூ வெரி மச். நன்றி.